குலதெய்வ வழிபாடு இருக்கின்ற குடும்பங்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம். அந்த எண்ணிக்கை உள்ள குடும்பங்கள் எல்லாம் இப்பொழுது விழிப்புணர்வு பெற்று வருகிறார்கள். குலதெய்வ வழிபாடு இல்லை என்றால் குடும்பம் நாசம் என்ற உண்மையை அவர்கள் புரிந்து கொண்டு இன்றைக்கு கடல் கடந்து போனவர்கள் கூட இங்கே வந்து குலதெய்வத்திற்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது குடமுழுக்கு என்ற பெயரில் தமிழகம் முழுக்க நீங்கள் பார்த்தால் அரசு செய்வது, அதை விடுத்து தனியார், அதாவது ஜாதி வாரியாக ஒவ்வொரு பிரிவும் குலதெய்வ வழிபாட்டிற்கு செலவு செய்து கொண்டிருப்பதைப் போல வேறு யாருக்கும் செய்வதில்லை. அப்படி என்றால் ஆன்மீகம் வளர்ந்திருக்கிறதா, தளர்ச்சி அடைந்திருக்கிறதா? அப்படி ஆன்மீகத்துக்கு எதிராக இங்கே பேசினால் அது இனிமேல் எடுபடுமா? ஆன்மீகத்துக்கு எதிராக பேசுகின்றவர்களுடைய கருத்து இனிமேல் மக்கள் மத்தியில் எடுபடுமா? அப்படி மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு ஆளுமை மிக்க தலைவர்கள் இங்கே இருக்கிறார்களா? அவருடைய பேச்சோ எழுத்தோ கருத்தோ மக்களை சென்றடையுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன விளையாடுறீங்களா? தமிழ்நாட்டு அரசியலில் எல்லாமே ஒரு மாயை மித்த உருவாக்கலான்னு பார்க்குறீங்களா? நாம் தமிழ்நாட்டு அரசியலில் களம் மாறும், மாற்றம் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். அதை புரிஞ்சுக்குங்க.